Greetings to one and all. Here we are going to explain about Rabin-Corp algorithm. Rabin-Corp algorithm is a string searching algorithm created by Richard M. Karp and Michael O. Rabin in 1987. It uses hashing to find an exact match of a pattern string in a text. It uses a rolling hash to quickly filter out position of the text that cannot be matched to the pattern, and then checks for a match at the remaining position. Generalizations of the same idea can be used to find more than one match of a single pattern or to find matches for more than one pattern. Now, this concept will be detailed explained through a problem by Abhishweta. For example, text 3126234 pattern 234. இங்க நமக்கு கொடுத்திருக்க இன்புட் டெக்ஸ்ட் வந்து 3126234 pattern 234. பேட்டர்னோட லென்த் 3 இருக்கிறதுனால டெக்ஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அந்த 3 எலிமெண்ட்ஸை நம்ம m கேரக்டர் சப்சீக்வென்ஸ்னு சொல்லுவோம். Choose first 3 elements as m character subsequence. To calculate hash value க்கு pattern p as well as m character subsequence ரெண்டையுமே calculate பண்ணுவோம். அதுக்கு நம்ம assume q is equal to 13. 13 வந்துட்டு prime number. Hash value of p is equal to p mod q. First patternல இருக்க 2 3 4 இந்த நம்பரை எழுதி mod 13 போடுறோம். 13 வந்து prime number 13q is equal to 0. Hash value of t க்கு t mod q. t 312 m character subsequenceல எடுத்திருக்க வேல்யூவை t க்கு சப்ஸ்டியூட் பண்ணி mod q போடுறோம். equal to 312 mod 13 is equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப், இது ரெண்டுமே 0 இருக்கிறதுனால போத் த கேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால ரெண்டு கேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ டெக்ஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3யும் பேட்டர்ன்ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஹியர் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் present in the pattern is not equal to the first element in the m character subsequence. அப்போ ரெண்டு பேட்டர்னுமே மேட்ச் ஆகாததுனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எலிமெண்ட்டை வந்து ஃபார்வர்டாக கொண்டு போகிறோம். m கேரக்டர் சப்சீக்வென்ஸ் 3ல இருந்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ டெக்ஸ்ட்ல 3 1 2 6 2 3 4 இதில் 1 2 3 வந்து m கேரக்டர் சப்சீக்வென்ஸ், பேட்டர்ன் வந்து சேம் 2 3 4. ஹேஷ் வேல்யூ ஆஃப் p is equal to p mod q is equal to 2 3 4 modulus 13 is equal to 0. பேட்டர்னுக்கு சேஞ்சே ஆகாது, 2 3 4 mod 13 அதே வேல்யூ தான். ஹேஷ் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு 1 2 3 நம்ம எடுக்கிறோம். 1 2 3 mod 13 is equal to 9. Here the hash values are not equal. அதனால நம்ம ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்டாக போடுறோம் m கேரக்டர் சப்சீக்வென்ஸை. ஸோ டெக்ஸ்ட் 3 1 2 6 2 இது மூணும் m கேரக்டர் சப்சீக்வென்ஸ், 3 4 அப்படியே எழுதிக்கிறோம். பேட்டர்ன் சேம் 2 3 4. ஹேஷ் வேல்யூ ஆஃப் p is equal to 2 3 4 mod 13 is equal to 0. Hash value of t is equal to 2 6 2. m character subsequence value modulus 13 is equal to 2. Here both hash values are not equal. So m character subsequence of given value நம்ம ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக கொண்டு போகிறோம். Therefore 312 623 வந்து m character subsequence வேல்யூவாக இருக்கும். பேட்டர்னில் 2 3 4 அதே வேல்யூ. Hash value of p is equal to 2 3 4 modulus of 13 is equal to 0. இது same. Hash value of t is equal to t modulus q. t க்கு 6 2 3 modulus 13 is equal to 12. Hash value not equal to subsequence m character subsequence, அதனால ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக கொண்டு போகிறோம். அப்போ text is equal to 3 1 2 6 2 3 4. இந்த 2 3 4 வந்து m character subsequence, pattern வந்து same 2 3 4. Here hash value of pattern is equal to 2 3 4 modulus 13 is equal to 0. அதே மாதிரி hash value of textக்கு 2 3 4 மேலே இருக்க ரெண்டுமே சேம். அப்போ 2 3 4 modulus 13 is equal to 0. Here both hash values are same. ஸோ நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செக் பண்ணுறோம். மேலே m சீக்வென்ஸ் வேல்யூவும் பேட்டர்ன் வேல்யூவுமே நம்ம செக் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2, m கேரக்டர் சப்சீக்வென்ஸில் 2, பேட்டர்ன்லையும் 2 ரெண்டுமே ஈக்குவல். செகண்ட் எலிமெண்ட் m கேரக்டர் சப்சீக்வென்ஸில் 3, பேட்டர்னில் 3 ரெண்டுமே ஈக்குவல். அண்ட் ஃபைனல் எலிமெண்ட் 4 m கேரக்டர் சப்சீக்வென்ஸில் 4,
பேட்டர்ன்லேயும் 4 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ we say that pattern is found. ஒரு ராபின் கார்ப் அல்காரிதம் உடைய அந்த அல்காரிதம் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து டி பி டி அப்புறம் கியூ வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டி அப்படின்றது வந்து டெக்ஸ்ட், பி அப்படின்ற கேபிட்டல் பி வந்து பேட்டர்ன், டி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை வந்து நம்ம ரேடிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். யூஸ்வலா நம்ம வந்து இதை வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம், ஒரு சி ப்ரோக்ராமும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ஃபைனலி கடைசியா வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். அதுல வந்து நான் டி இஸ் ஈக்குவல் டு 256 எடுத்திருக்கேன். எதுக்காக 256 எடுத்திருக்கேன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஸ்கி வேல்யூஸ் வந்து 256 இருக்கும். ஸோ அதனால நான் டியோட வேல்யூ 256 சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அண்ட் கியூ வந்து என்னன்னா ரேண்டமா எடுத்திருக்கிற ஒரு பிரைம் நம்பர். அதுக்கப்புறம் ஹெச் வந்து நம்ம எப்படி கிடைக்கும், ஹெச் அப்படின்ற இன்னொரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். அதோட வேல்யூ வந்து டி பவர் எம் மைனஸ் ஒன் மாட் கியூ. இதுக்கு நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ஹெச்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்புறம் ஸ்மால் பியும் டி நாட்டும் வந்து 0க்கு ஈக்குவல் சொல்லி அசைன் பண்ணிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 6ல வந்து ஒரு ஃபார் லூப்குள்ள இப்ப நம்ம போறோம். இந்த ஃபார் லூப் வந்து எப்போ வரைக்கும் ரன் ஆகும்னா, ஐ இனிஷியலைஸ் பண்ணிருக்கிற இந்த வேல்யூ வந்து 1ல இருந்து எம் வரைக்கும் இருக்கிற வரைக்கும், 1 to m இந்த 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 இதுக்குள்ள வரைக்கும் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஐ அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படி இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ இந்த ஐயோட வேல்யூ ட்ரூ அப்படின்னு சொல்லி இருக்கல, டூ லூப்குள்ள போகும். அதுக்கு அடுத்து வந்து ஸ்மால் பி உடைய வேல்யூ வந்து நம்ம இது ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு முதல்ல அசைன் பண்ணிருக்கோம்ல, அதோட வேல்யூ வந்து எப்படி மாறும்னா டி இன்டூ பி பிளஸ் பி ஆஃப் ஐ. இந்த கேபிட்டல் பி இது வந்து அந்த இது. ஸோ அது வந்து பேட்டர்ன்ல உள்ள ஐ அப்படின்றது வந்து நம்ம 1ன்னு சொல்லி இது பண்ணிருப்போம். ஸோ அதுல உள்ள ஃபர்ஸ்ட் இது அந்த அந்த இண்டெக்ஸ் உள்ள அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும், இந்த டிபியோட ஆட் ஆகும். அதோட மாட் கியூ என்ன வருதோ அந்த வேல்யூ வந்து பில போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்த லைனுக்கு போகும். டி நாட் வந்து அதோடைய வேல்யூ என்ன வரும்னா டி இன்டூ டி பிளஸ் டி ஆஃப் ஐ. ஸோ டெக்ஸ்ட்ல உள்ள ஐ அப்படின்ற இண்டெக்ஸ் எங்க இருக்கோ அதுல உள்ள அந்த வேல்யூ வந்து டிடியோட ஆட் ஆகும். ஸோ அந்த வேல்யூ அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூவோடைய மாட் ஆஃப் கியூ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதோ அது வந்து டி நாட்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கு அடுத்து நமக்கு ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் போய் திருப்பி இந்த இந்த லூப் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு எம்னு இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். ஐயோட வேல்யூ எப்போ எம் பிளஸ் ஒன்னு சொல்லி வருதோ அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து கண்டினியூ ஆகாது. அதோட இந்த ஃபார் லூப் வந்து முடிச்சு நம்ம இந்த ஃபார் லூப்ல இருந்து பிரேக் ஆகி வந்துடும். அதுக்கடுத்து ஸ்டெப் 9. அதுல வந்து ஃபார் ஆஃப் எஸ் வந்து 0ல இருந்து என் மைனஸ் ஒன் அப்படின்ற இதுக்குள்ள வேல்யூக்குள்ள இருக்கிற வரைக்கும் எஸ்ன்ற வேரியபிள் வந்து இந்த லூப் வந்து அக்செப்ட் பண்ணி இந்த லூப் வந்து ரன் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுல வந்து இது பாஸ் ஆச்சு அப்படின்னா டூ இஃப் பியோட வேல்யூவும் டிஎஸ்ன்ற வேல்யூ, அதாவது இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ ஆக்சுவலா ஷிஃப்ட் ஆகி இப்போ முதல்ல உள்ள ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா வந்து அந்த ஹேஷ் கோட் வந்து எப்படி இருக்குன்றது, ஹேஷ் கோடை வந்து நம்ம டிசைட் பண்றதுக்காக, பி வேல்யூவும் டி நாட்டோட வேல்யூவும் என்னன்னு சொல்லி டிசைட் பண்றதுக்காக. ஸோ அதுக்கு அடுத்து உள்ள இந்த ரெண்டாவது இந்த 9th ஸ்டெப்ல உள்ள ஃபார் லூப் வந்து நம்ம கேரக்டர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு இந்த ஃபைனலா நம்ம பண்ண போற டெசிஷன் எடுக்க போற இதுக்காக உள்ளது. ஸோ இந்த ரெண்டாவது ஃபார் லூப்ல ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஒரு இஃப் லூப் போவோம், இஃப் கண்டிஷன் போவோம் நம்ம. அதுல வந்து பி ஆஃப் 1ல இருந்து எம் வரைக்கும் உள்ள எல்லா வேரியபிள்ஸ் அந்த எல்லா இதுவும் வந்து பில உள்ள எஸ் பிளஸ் 1ல இருந்து எஸ் பிளஸ் எம் வரைக்கும் உள்ள எல்லா இதுவும் வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போன உடனே வந்து பார்த்தோன்னா எஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். அப்போனா டி ஆஃப் 1ல இருந்து எம் வரைக்கும் உள்ளது என்னெல்லாம் இருக்கோ அது டி ஆஃப் 1ல இருந்து எம் வரைக்கும் உள்ளது ஈக்குவல் சொல்லி செக் பண்ணும். இன்கேஸ் அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து the pattern is found at index s ன்னு சொல்லி வரும். எஸ் அப்படின்னா என்ன, 0. ஸோ 0 வந்து நமக்கு அவுட்புட்டா வந்துடும். இதுல வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா நம்ம எந்த எந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருந்து அது வந்து டோட்டலி எதெல்லாம் வந்து சேமா இருக்கோ அதோடைய ஃபர்ஸ்ட் நம்பர் தான் வந்து நமக்கு அவுட்புட்ல வந்து பிரிண்ட் ஆகும். அதான் வந்து நமக்கு எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ ஆனா ஒருவேளை இல்லை அப்படின்னா வந்து எல்ஸ்க்கு போயிடும். எல்ஸ் இஃப் எஸ் இஸ் லெஸ் தென் என் மைனஸ் ஒன் அப்படின்னு இந்த கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா டி ஆஃப் எஸ் பிளஸ் ஒன்னு சொல்லி வராது. அதாவது இந்த மேல வந்து 0ன்னு தானே நம்ம முதல்ல போட்டிருக்கோம், இந்த கேரக்டர்ஸும் ஈக்குவல் இல்லை. ஸோ அப்படி இருக்கையில டி ஆஃப் எஸ் பிளஸ் ஒன்னுனா டி ஆஃப் 1 அப்படின்னு இருக்கும். அதோடைய வேல்யூ என்னன்னா டி ஆஃப் டிஎஸ் மைனஸ் டிஎஸ் பிளஸ் 1
இன்டூ ஹெச். இந்த இதை வந்து நம்ம டியோட மல்டிப்ளை பண்ணுவோம் பிளஸ் டி ஆஃப் எஸ் பிளஸ் எம் பிளஸ் ஒன் இந்த வேல்யூ வந்து இதோட ஆட் பண்ணுவோம். ஸோ டோட்டலா நம்ம கிடைக்கிற இந்த டோட்டல் வேல்யூ வந்து மாட் கியூ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அது வந்து டி ஆஃப் எஸ் பிளஸ் ஒன்னுடைய இதுக்கு போய் அந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்கப்புறமா எஸ்ஸோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த ஸோ அப்படி பண்ணோம்னா எஸ் வந்து ஒன்னு தானே இருக்கும். எஸ் ஒன்னுன்றது வந்து என் மைனஸ் எம் அப்படின்ற இந்த நம்பரோட கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படியே ஃபைனலா எப்போ வந்து இந்த பேட்டர்ன் இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன், அதாவது டீல இருந்து உள்ள அந்த கேரக்டர்ஸும் டீல உள்ள அந்த கேரக்டர்ஸ் எப்போ சேமா இருக்கோ அப்போ இந்த பிரிண்ட் வந்த உடனே இந்த லூப்பும் வந்து இந்த ஃபார் லூப்பும் வந்து பிரேக் ஆகி ஃபைனலா இந்த அல்காரிதம் கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கடுத்து இதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் வந்து பூர்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு 3141592653 பேட்டர்ன் வந்து 26. இப்போ வந்து டெக்ஸ்டோட லென்த் வந்து 11, p ஈக்குவல் டு 26 தான். இப்போ வந்து டெக்ஸ்ட் லென்த் ஈக்குவல் டு 11, ஸோ q வந்து 11, p mod q வந்து 26 mod 11 ஈக்குவல் டு 4. இதுதான் ஹேஷ் கோட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பேட்டர்னோட சைஸ் வந்து 2, ஸோ டூ நம்பர்ஸ் தான் நம்ம எடுப்போம். 31 ஃபர்ஸ்ட் 31 எடுத்துக்கலாம். ஸோ 31 mod 11 ஈக்குவல் டு 9. அது வந்து ஹேஷ் கோடோட மேட்ச் இல்லை, பிகாஸ் ஹேஷ் கோட் வந்து 4. அதே மாதிரி 14 எடுத்துக்கலாம். 14 mod 11 ஈக்குவல் டு 3. அந்த மாதிரி இதுவும் மேட்ச் இல்லை. இப்போ சிமிலரா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போனா 15 வந்து 4ஓட மேட்ச் ஆகுது. 15 mod 11 ஈக்குவல் டு 4. இது வந்து மேட்ச் ஆகுது ஹேஷ் கோடோட. பட் பேட்டர்ன் பார்த்தோம்னா அது 26, இது 15. ஸோ வந்து பேட்டர்ன் மேட்ச் ஆகல, பட் ஹேஷ் கோட் வந்து மேட்ச் ஆகுது. இதான் வந்து ஸ்பூரியர் ஹிட்ஸ். இப்போ அந்த மாதிரி 59 mod 11 ஈக்குவல் டு 4, இதுவும் வந்து ஸ்பூரியர் ஹிட்ஸ். இப்போ 92 mod 11 ஈக்குவல் டு 4, இதுவும் ஸ்பூரியர் ஹிட்ஸ். இப்போ அடுத்தது வந்து 26 mod 11, இதோட ஹேஷ் கோட் வந்து 4, பேட்டர்னும் வந்து 26 தான். ஸோ இதான் எக்ஸாக்ட் மேட்ச். இதே மாதிரி சிமிலரா நம்ம மீதி நம்பர்ஸ்க்கும் ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தா லாஸ்ட்ல எல்லாம் நாட் மேட்ச் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த ஷிஃப்டிங் எப்போ அக்கர் ஆகுது? 1 2 3 4 5 6. ஷிஃப்டிங் வந்து 6th பிளேஸ்ல அக்கர் ஆகுது and hence the pattern is formed. இப்போ ரிமைனிங் டெஃபினிஷன்ஸ்லாம் பிரீதா and நிகேதா சொல்லுவாங்க. Let us discuss some of the definitions based on this topic. Hash function is a tool to map larger input value to a smaller output value. This output value is called as hash value. And I'm going for further definitions. Limitations of Rabin-Karp algorithm. Spurious hit when the hash value of the pattern matches with the hash value of a window of the next, but the window is not the actual pattern, then it is called as spurious hit. Spurious hit increases the time complexity of the algorithm. In order to minimize spurious hit, we use modulus. It greatly reduces the spurious hit. Rabin-Karp algorithm complexity. The average case and the best case complexity of Rabin-Karp algorithm is O of m plus n, and the worst case complexity is O of mn. The worst case complexity occurs when the spurious hits occurs a number for all the windows. And finally, we have Rabin-Karp algorithm applications. First one is for pattern matching, and the second one is for searching string in a bigger text. And Supriya will go for the program. Now the program will be நான் வந்து இப்போ ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ராபின் கார்ப் அல்காரிதமோடைய அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி நான் ஒரு சி ப்ரோக்ராம் வந்து ஒன்று போட்டு வச்சிருக்கேன்.
அந்த அல்காரிதம்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டும் வந்து ஹெடர் ஃபைல், அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போறோம். என்டர் தி கண்டெய்னர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறது வந்து இந்த டெக்ஸ்ட் வேல்யூ. அதுக்கு அடுத்து வந்து பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 256 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து அதுலயே அசைன் பண்ணிருப்பேன். 256 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா ஆஸ்கியூ வேல்யூஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஸ்கியூ வேல்யூஸ் வந்து 256 அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனாலதான் இதுல 256 கொடுத்துருக்கேன் நான். அடுத்து வந்து ஒரு ரேண்டம் பிரைம் நம்பர் நம்ம ஒண்ணு உள்ள வாங்குறோம். அதுக்கு அடுத்து எம் என் அந்த வேல்யூ எல்லாம் வந்து லென்த், அதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து அந்த இதுல சொல்லியிருப்பேன், அல்காரிதம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த அல்காரிதம் என்னவோ அதை தான் வந்து அப்படியே ப்ரோக்ராமா இதுல வந்து இது பண்ணிருப்போம். ஸோ இதை இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்டர் தி கண்டெய்னர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேக்குது. இதுக்கு வந்து நான் HIJKL கொடுக்க போறேன். பூர்ணி அதுக்கு அடுத்து வந்து அது பேட்டர்ன் கேட்கும். அதுக்கு வந்து நான் KL சொல்லி கொடுப்பேன். KL இப்போ வந்து மேல இருக்கிற அந்த டெக்ஸ்ட்ல வந்து இது KL எங்க அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ண போகுது. ஆல்ரெடி என்டர் கொடு. என்டர் கொடுத்தது அது ஒரு பிரைம் நம்பர் கேட்கும். 13 கொடு பிரைம் நம்பர். சோ 13 கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து அவ என்டர் கொடுத்தோம்னா பேட்டர்ன் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன் அப்படி வருது அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்ல டோட்டலா வந்து எத்தனை இருக்குன்னா 5 கேரக்டர்ஸ் வந்து இருக்கு என்ன. ஆனா அதை வந்து நம்ம எப்படி அசைன் பண்ணிருக்கோம்னா 0 1 2 3 4 அப்படி சொல்லி இருக்கும். அதாவது H உடைய இண்டெக்ஸ் வந்து 0, I 1, J வந்து 2, K 3, அப்புறம் L வந்து 4 சொல்லியிருக்கோம். நம்ம பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்கோம், Kயும் L இருக்கும். சோ KL வந்து எதுல மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா அந்த இண்டெக்ஸ் தேர்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, சோ அதுல தானே மேட்ச் ஆகுது. சோ அதனால நமக்கு வந்து பேட்டர்ன் ஃபவுண்டட் இண்டெக்ஸ் 3 சொல்லி வந்திருக்கு. சோ அவ்வளவுதான் அந்த ப்ரோக்ராம். கன்க்ளூஷன் வந்து நிகேதா சொல்லுங்க. Well, in the above role, we have seen about Raben-Korb algorithm for pattern searching. We also undergone some problems and programs under Raben-Korb algorithm. And finally, we had some notes of definitions too. Have a use of it. Thank you.